ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிக் பாஸ் மூலமாக பிரபலமான தாமரையோட பிஹேவியர் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குன்னு எல்லாம் சொல்லிட்டுருக்காங்க. அண்ட் கேட்டிங்கன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நாஞ்சில் விஜயன் அண்டு அவங்க ஒய்ஃபோட பேபி ஷவர் ஃபங்க்ஷன் இருந்திருக்கு. அது பார்த்தீங்கன்னா நிறைய பிரபலங்கள் வந்திருந்தாங்க. ரோபோ சங்கரும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருப்பார். அவர் மட்டும் இல்லை, அவர் மொத்த குடும்பத்தையும் அழைத்து வந்து அவர் சார்பாக ஒரு டான்ஸை போட்டு ஃபன் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க மொத்த குடும்பமும். ரோபோ சங்கர் ரியலி ரொம்ப என்ஜாய் பண்ணார் இந்த ஃபங்க்ஷனில். தாமரையும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தாங்க. தாமரை ஓவர் ஆக்டிங் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பிளாக் ஸ்டார் சுரேஷ் அப்படிங்கிறவரே சோசியல் மீடியாவில் இருப்பார். இவர் தான் இந்த பிளாக் ஸ்டார் சுரேஷ். இவர் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தார். வந்து பார்த்தீங்கன்னா இவர் சார்பாக ஒரு டான்ஸை போட்டு மக்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு டான்ஸ் போட்டுருந்தார். பின்னாடி தாமரை பாருங்கள் ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு கீழ்த்தனமாக அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் பாருங்கள், இவர் பைத்தியம் மாதிரி ஆடுறாரு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க ஒய்ஃப் நாஞ்சில் விஜயன் ஒய்ஃப் சொல்லி பக்கத்தில் இருக்க எல்லாரையும் சொல்கிறாரு. நாஞ்சில் விஜயன்னு சொல்கிறாரு, இவர் டான்ஸை பாருங்கள் நல்லாவே இல்லை, லூசு மாதிரி யாரும் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கார். இது பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. எப்படி இப்படி பண்ணலாம்? பிக் பாஸில் தாமரை ஆடாத ஆட்டமா? பிச்சைக்காரியாடம் அலைஞ்சிட்டு இருந்துச்சு. பிச்சைக்காரி கத்திக்கிட்டு லோ லோ லோன்னு கத்திட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா காசு வந்ததும் திமிர் வந்துடுச்சு. எப்படி அவங்க கிண்டல் பண்ணுறாங்க பாருங்கள், எல்லாரையும் சொல்லிக்கிட்டு இவங்க வந்து ஆடவே தெரியல அந்த மாதிரி சொல்லி ரொம்ப ரொம்ப கிண்டல் பண்ணுறாங்க. நாஞ்சில் விஜயன் பார்த்தீங்கன்னா நல்லா ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக சாப்பிட்டு போங்க, நல்லபடியாக சந்தோஷமாக போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி வெளியே இருக்காரு. ஆனால் நாஞ்சில் விஜயன் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா கிண்டல் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட்டில் சொல்லியிருக்காங்க தாமரைக்கு, தாமரை வந்து ரொம்ப காசு வந்தோடனே ரொம்ப திமிர் வந்துடுச்சு. பிக் பாஸில் புடவை கட்டிட்டு அமைதியாக இருக்கும், பைத்தியம் லோன்னு சில நேரம் கத்தும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா காசு வந்துடுச்சு, எல்லாமே மாறிடுச்சு. அப்படியே கிண்டல் பண்ணிக்கிட்டு பைத்தியம் இடம் செஞ்சுக்கிட்டு இருக்குது. இப்படி எப்படி அதை கிண்டல் பண்ணலாம்? இவ்வளோ அசிங்கமான பிஹேவியர் எதுக்கு இருக்குது இதுக்கு? தாமரையோட அந்த நாஞ்சில் விஜயனோட ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா அவங்களும் ரொம்ப கிண்டல் பண்ணுறாங்க. 2 பேரும் ரொம்ப தப்பு பண்ணுறாங்க, இதுக்கு நல்லா அனுபவிப்பாங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தார். அதுக்கு பார்த்தீங்கன்னா நாஞ்சில் விஜயனுக்கு பதிலாக பிளாக் ஸ்டார் சுரேஷ் ஒரு ரிப்ளை பண்ணியிருந்தார். என்னன்னு கேட்டிங்கன்னா, நாஞ்சில் விஜயனும் அவங்க ஒய்ஃபு ரொம்ப பாவம், நீங்கள் நம்ம திட்டாதீங்க, நான் என்னால் முடிஞ்ச பெர்ஃபார்மன்ஸ் பண்ணேன், அது அவங்களுக்கு பிடிக்கல போல், அதனால் அவங்க எனக்கு கிண்டல் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டுருக்காங்க.